அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எதுக்கு அப்படின்னா, நம்ம பட்டாளத்துல சர்வீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு தப்பான கருத்து இருக்கு. அந்த கருத்து என்ன அப்படின்னா, 25 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகளுக்கு இல்லாட்டி மகனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இல்லை, கல்யாணம் முடிஞ்சா இல்லை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, எப்ப பிரச்சனைகள் வருதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. உண்மையிலேயே எலிஜிபிலிட்டி இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக போன 2 வருஷம் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணோம். அந்த அம்மா பேரு தான் கமலா அம்மா. ஆக்சுவலி அவங்க அப்பா எந்த யூனிட்னு தெரியுமாமா உங்களுக்கு? எந்த யூனிட் அப்பா சர்வீஸ் பண்ணாரு, வேலை பண்ணாரு? எப்ப இருந்தாரு? 96ல இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? எத்தனை கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அண்ணாருக்கு இறந்துட்டாங்க. ஒரே பொண்ணுதான் நீங்க? ஓகே. அப்போ நீங்க அந்த சின்ன வயசுலயே வந்து எல்லா உங்களுக்கு மூத்தது எத்தனை பேரு? ஓ மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு லைஃப் பூரா அவங்க குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஓகே, அப்படி நல்லா இருந்தே. அம்மா எப்போ தவறுனாங்க? 11/9/2022. ஓகே. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணாத எக்ஸ் சர்வீஸ் மேன் மகளுக்கு பென்ஷன் கிடைக்கும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நான் கேண்டீன்ல பேசியிருப்பேன்னா எங்க இருந்து பேசினேன்? ஒரு அதாவது அம்மா இறக்கிறதுக்கு முன்னால சரி. ஆமா, வெரி குட். அது உங்க மைண்ட்ல இருந்தது? ஓகே. அதுக்காக வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் நான் உங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஜில்லா சைனிங் போர்டு போனீங்கல்ல, நான் அனுப்புறேன். அங்க போனதுக்கு உங்களுக்கு அங்க எப்படி மரியாதை இருந்து பார்த்தாங்களா, இல்ல கவனிச்சாங்களா, இல்ல நாங்க பென்ஷன் வாங்கி தர்றேன்னு சொன்னாங்களா? அங்க எப்படி இருந்து உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? அங்க நம்பிக்கை இல்ல. நான் கேக்குறேன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு அப்படின்னா, எதுக்கு இந்த வீடியோ எல்லா இடத்துக்கும் போவோம், எந்த நோக்கமே என்ன அப்படின்னா, இத கேட்டுட்டுனாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜில்லா சைனிக் போர்டும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகி உங்களை மாதிரி உள்ள கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு நீங்க நாளைக்கு நீங்களே எழுதுங்கம்மா, நீங்களே பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்மளுக்கு நாலேஜ் அந்த அளவு கிடையாது. ஏதோ படிச்சோம், SSLC படிச்சோம், இங்கிலீஷ் தெரியும், அவ்வளவுதான். நம்ம அந்த இதை வெரிஃபையா எழுத முடியாது. அப்படி இருக்கிற டைம்ல உங்களுக்கு எல்லாம் நான் பார்க்கும்போது உங்க ரெக்கார்டுல உங்களை ரெஜிஸ்டர் பண்ணல, பேரே இல்ல. அதுதான் அப்படி ஜில்லா சைனிக் போர்டுல என்ன சொல்லிட்டாங்க, உங்க ரெக்கார்டுல பேர் இல்ல, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நீங்க எங்கிட்ட வந்தீங்க, நான் பார்க்கும்போது ரெக்கார்டுல பேர் இல்ல. ஆமா, அப்ப ரெக்கார்டுல பேர் இல்லாட்டி என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்ல பேரு பண்ணணும். அது பேரு பண்றதுக்கு நான் என்ன அடுத்தது பார்த்தேன், உங்களது பர்த் சர்டிபிகேட்டே இல்ல. கரெக்டா? அண்ட் பர்த் சர்டிபிகேட்டுக்கு நம்ம எங்கெல்லாம் போனோம்? அங்க போனப்போ உங்க ஊர்ல போயிட்டு தான் பண்ணணும்ட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அலைஞ்சோம், அங்கே இங்கே நல்லா அலைஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில நம்ம ஒரு வக்கீல வச்சு டாக்குமெண்ட் எல்லாம் போய் திரும்பி வந்து அடுத்த இன்னொரு வாட்டி எழுதி 2வது வாட்டி போச்சு. இவ்வளவும் நீங்க தனிப்பட்ட ஒரு அம்மாவா இருந்தா முடிஞ்சிருக்குமாமா? முடியாது. நான் எது கேக்குறேன் அப்படின்னா, எல்லா தமிழ்நாட்டிலயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எக்ஸ் சர்வீஸ் மேன் அசோசியேஷன் இருக்கு. அவங்க எல்லாம் அவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா இப்படி உள்ள ஒர்க் பண்ணோம், அதுதான் சேவை. ஆமா ஆமா நீங்க வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து மேரேஜ் கிராண்ட் வாங்கியாச்சு, இல்லாட்டி இன்னொன்னு வந்து எஜுகேஷன் லேண்ட் வாங்கியாச்சு, அதெல்லாம் சப்ஜெக்ட், அதெல்லாம் ஒரு ஒன் டைம் ஒரு இன்ட்ரீம் ரிலீஃப் தான். இதுதான் வாழ்க்கையே பேசும். இந்த மாதிரி உள்ள இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ற ஜில்லா சைனிக் போர்டு வேணும், அசோசியேஷன் வேணும். எல்லாருக்கும் ஒரு அந்த ஒரு ஒரு தப்பு கணக்கு இருக்கும். ஐயோ பேரு ரெஜிஸ்டர் ஆகல, பேரும் இல்ல, பர்த் சர்டிபிகேட்டும் இல்ல, இது என்ன ஆக போகுது? கண்டிப்பா ஜில்லா சைனிக் போர்டு அப்படிதான் சொல்லும். ரொம்ப மனசு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனோம், நானே அம்மாவும் போனோம். எங்க பொண்ணை மாரிசா எழுதுங்க அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க எழுதி போட்டு அங்கிருந்து தபால் வந்தது. இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கம்மா, அது பர்த் சர்டிபிகேட் எல்லாம். பர்த் சர்டிபிகேட் வந்து அப்ப நாங்க 2260 பிறந்ததுனால இல்ல, பர்த் சர்டிபிகேட் இல்ல. அம்மாவுக்கும் உடம்பு முடியல, நீ எங்கம்மா போய் அலைய போற என்னம்மா அப்படின்ட்டாங்க. அவங்கள பாக்குறதுக்கே எனக்கு டைம் ஆகி போச்சு. ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நேத்து உங்களுக்கு இந்த பென்ஷன் டாக்குமெண்ட் வந்தாச்சு இல்ல? பென்ஷன் டாக்குமெண்ட் வந்தாலே பென்ஷன் வாங்கின மாதிரி தான். அதுக்கு சின்ன சின்னதற்கு அது சரி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு மனதைரியம் எப்படி இருக்கு? தைரியம் வந்துச்சு. நான் இந்த வரையிலும் வீட்டுல பிளவுஸ் தைச்சு என்னோட சேவையை நான் சமாளிச்சுட்டு வந்தேன். இப்ப எதை எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது, அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம தம்பி தான் இப்ப சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறான். இல்ல அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா இவ்வளவு நாள் உங்களை அவங்க பாத்துருக்காங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஓகே ஓகே அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தம்பி சாப்பாடு சரி இனிமே என்னோட இதுல வந்து நான் நிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம். ஓகே ஓகே ஓகே, ஒரு கங்க்ராச்சுலேஷன், எல்லாருமே கையடிச்சிடலாம் அம்மாவுக்கு. ஓகே, தைரியமா இருங்க. பாக்கி உள்ள டாக்குமெண்டேஷன் எல்லாம் நான் கண்டிப்பா பண்ணி தருவேன். இது எல்லாருக்குமே பொதுவாக உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் சொசைட்டிய, அந்த கம்யூனிட்டியை மேல கொண்டு வர்றதுக்கு எல்லா அசோசியேஷனும் ஒர்க் பண்ணோம். அதுக்கு பதிலா நீங்க ஒருத்தர் வந்து டிகிரேட் பண்ணி பேசிக்கிட்டு அவங்க எப்படி பண்றாங்க, இவங்க அப்படி, நீங்க எப்படி பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, கடந்த காலத்துல என்ன பண்ணீங்க, இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனி வருங்காலத்துல என்ன பண்றீங்க அப்படின்னு உள்ள தனித்தனி நீங்கள் உங்களுடைய டேலண்ட வந்துட்டு ஒரு சர்வீஸ் ஓரியன்டா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் சார்ந்தவருக்கு நாம வந்து பிரசன்ட் பண்ணாதான் வருங்காலத்துல நம்ம யோசிக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேன் உள்ள அந்த ஒரு வேல்யூவை மேல கொண்டு வர முடியும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி 75 வருஷம் ஆயிடுச்சு யூனிட்டி இல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி உள்ள டெண்டன்சி இருந்தா எப்படி இருக்கும்? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு குரூப் வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, மக்கள் பார்ப்பாங்க. இது எனக்கு வந்து நிறைய பேருக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஊனமிட்டு ஒரு ரெக்கார்டு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப 2011 இருந்தவங்க எல்லாம் இதுவரை பென்ஷன் கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக ஜில்லா சைனிக் போர்டு ஒன்னு இல்லாட்டி அவங்களுக்கு டைம் இருக்காது, இல்லாட்டி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த வெளியே இருக்கிற சிவில் சர்வீஸ் கூட போய் அவர்கிட்ட சிக்னேச்சர் வாங்குறதெல்லாம் வந்து இவ்வளவு வந்து கஷ்டம். அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, எனிஹவ் ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு பென்ஷன் கிடைச்ச மாதிரி உள்ள ஃபீலிங் வரும். நான் உங்களை மாதிரி உள்ளவருக்கு நான் பென்ஷன் வரும்போது, இப்ப சமீபத்துல நிறைய பேருக்கு பென்ஷன் வந்திருக்கேன் நான் பண்ணுறது, ரொம்ப சந்தோஷம். நான் இதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஷேர் பண்ணோம், இந்த மாதிரி பண்ணணும், இப்படி நம்ம மேல வரணும் அப்படின்னு. அதாவது வாழ்க்கையில நம்ம பாசிட்டிவா பண்ணி நல்ல விஷயத்த பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரே கான்செப்ட் தான் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ் மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன். அது கூட இப்போ சார் இருக்காரு, இல்லாட்டி அசோக் சார் இருக்காரு. அவங்களுக்கு தெரியணும் நான் தப்பு செய்யறேன்னா அல்ல சரி செய்யறேன். தப்பு அப்படின்னா அந்த தப்பை உணர்ந்து ஒரு மன்னிப்பு அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் என்னெல்லாம் தப்பு பண்ணுது அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருந்தா நீங்களே உங்க கால்ல கோடாலி எடுத்து என்ன சொல்றாங்கன்னு நம்ம கவலையே படாது. நல்லது செய்யறவங்கள என்னைக்குமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து தூற்றதான் செய்வாங்க. நானா நம்மளோட வேலையை வந்து நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நேர்மையா நடந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை.
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். முத்துசாமி சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அம்மா மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ உங்ககிட்ட நான் அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போ நான் ஒரு விஷயம் கேட்டேன். சார், நீங்க வந்துட்டு இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு, நீங்க உங்கள்ட்ட இந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ்ல என்ன அவுட்புட் நீங்க பாத்தீங்க அப்படின்னு. அப்ப நீங்க வந்து சிம்பிளா வந்து ஜீரோன்னு சொன்னீங்க. ஒண்ணுமே நான் பார்க்கல, இப்பதான் அந்த வைப் அப்படின்னு. அப்போ இது ஒரு புதிய டைமென்ஷன் தானே. அப்போ பழைய காலம் இத்தனை வருஷம் இருந்தது எல்லாமே ஒரு சுஷ்கிச்ச மாதிரி, ஒரு இறுக்கமா இருந்தது. அப்படி இருந்தது. இப்ப அது வெளியே வரும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு என்னடா இவரு இப்படி அப்படின்னு உள்ள ஒரு ஜலசிங்கெல்லாம் அதுக்கு, இல்லாட்டி ஈகோங்கெல்லாம் அதோட வெளிப்பாடுதான் இப்ப நம்ம பாக்குறது. நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு. நம்ம இது மாத்தணும், அதுல எல்லாம் மாத்திட்டு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இந்த வீடியோவோட? 21ஆம் தேதியே ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டுருக்கணும் ஆபீஸ் பேரர்ஸ். நான் வந்து உங்ககிட்டயும் கொஞ்சம் டைம் கேட்டேன், அவங்ககிட்டயும் கொஞ்சம் டைம் கேட்டேன். நீங்க ஓகே, நீங்க பெரியவங்க, நீங்க எனக்கு அந்த மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு. அதே மாதிரி அங்கேயும் சொல்லிடுது ஓல்ட் பர்சன் அப்படின்ட்டு. பட் அடுத்த நாளே நான் எதிர்பாராத விதமா சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு போச்சு. அவர் உங்களை பத்தி பழி சொல்ல, அவரை பத்தி இன்னொருத்தர் பழி சொல்ல, இந்த மாதிரி நடந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு எஜுகேட்டட் கம்யூனிட்டி, எக்ஸலேஷன் டிஃபென்ஸ்ல நாம் இவனால வேலை செஞ்சோம், இந்த மண்ணை காப்பாற்றிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம அவங்கவுங்க பாட்டுக்கு கண்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த 21ஆம் தேதி போட வேண்டிய மீட்டிங்கை நான் பெண்டிங் வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் இங்க வந்த காரணமே ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்காக தான். என்னுடைய கிளாரிபிகேஷன்ல ஐ எம் ரெடி வித் யுவர் ஆன்சர். எனக்கு ஒரு வைரஸ்னுடைய காப்பி மட்டும் கொடுத்துருங்க. நீங்க என்னென்ன செய்யறீங்க அப்படிங்கிறது நான் முந்தி அனுமானமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஐ கேன் நாட் இமேஜின் இப்படி கூட செய்ய முடியுமா. பர்த் சர்டிபிகேட்டே இல்ல சார், பர்த் சர்டிபிகேட் இல்ல, அவங்க பேரும் இல்ல, அவங்க அப்பா பென்ஷன் புக்ல அவங்க பேரும் இல்ல. நானா அதை விட்டுருவேன், என்ன காரியம் அப்படின்னு விட்டுருவேன். இதெல்லாம் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவோ கத்துக்க வேண்டியது. நான் எவ்வளவு உங்களோட சீனியரா இருந்தா கூட உங்களுடைய எக்ஸ்போசர் அதிகம். இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து எக்ஸ்போசர் கூட சேர்ந்து வேலை செஞ்சு எக்ஸ்போசர் அதிகமா பண்ணும்போது உங்களுடைய சுமையை நாங்கள் குறைக்கலாம். கண்டிப்பா சார். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி கேஸ் வந்தா நாம செஞ்சுக்கலாம், நீங்க போய் பழனியப்பன் பாருங்க அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட் கைட்லைன் எடுத்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்கவுங்க தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே எக்ஸ்பெரிமெண்ட் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா அதை செய்யலாம். எனக்கு இன்னொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, வாட் எவர் மேபி தி டிஃபரன்ஸ் நம்மளுக்குள்ள, நான் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஷன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன்ல வந்ததுக்கு காரணமே நீங்க தான். அந்த உங்களுடைய அந்த நேச்சர் இருக்கு இல்லையா, ஒளிவு மரம் இல்லாம பேசுறது, ஃபைட்டிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி தான் ஒரு லீடர் வேணும், அவர் கூட தான் நான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். அதுக்கு பிற்பாடு மீட்டிங்ல போகும் ஆச்சரியப்பட்டாடி. அப்ப இவ்வளவு இனிஷியேட்டிவ் இருக்கு, இவ்வளவு டேலண்டட் உள்ள பர்சன்ஸ் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி சம்திங் வென்ட் ராங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போயிட்டு மறுபடியும் நாமெல்லாம் ஒன்னா இருந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எண்ணம் தான் எனக்கு. அந்த சூழ்நிலை வருமா அப்படிங்கிறது சின்ன சந்தேகம். பட் சூழ்நிலை கொண்டு வரணும். We will try for this. We should try. We all should try. அதான் என்னுடைய எண்ணம். இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஷன் கன்வென்சேஷன் மேலும் மேலும் புகழ் பெற்று உங்களுக்கு அதை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய எண்ணம். கண்டிப்பா நடக்கும் சார். கண்டிப்பா இந்த மீட்டிங்ல ஒரு 2 நிமிஷம் என்னை பேச விட்டதுக்கு. ஐயோ இல்ல, நீங்க தான் அட்வைசரே, சீனியரே நீங்க தான், அதனால அப்படி இல்லை. என்னுடைய முயற்சி வெற்றி அடைந்தால் அது நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஷன் கன்வென்சேஷன் போய் சேரும். என்ன அப்படின்னா சார், நான் வந்து இந்தியாவிலேயே விடோஸ் ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணமே இந்த மாதிரி உள்ள அம்மா தான். எனக்கு பயங்கர பெயின் அது. அவங்கள பார்த்தாலே நான் அழுதுருவேன், அவ்வளவு உள்ளுக்கு வலிக்கும் எனக்கு.
ஒருத்தருங்க வந்து இப்போ வாசப்படியில் உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ அதை டோலரேட்டே பண்ண முடியல. நீ இந்த அம்மா அந்த சிக்னேச்சருக்கு போந்த ஒரு இடத்துலயும் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இது ஓகே, இந்த அம்மா வந்து ஏதோ காரணத்தால குடும்பத்துக்காக கல்யாணம் முடிக்கல. இப்போ நம்மள எடுத்துங்க, நம்ம அப்படி இருக்கும்போது அந்த வீட்டோட ஒரு பில்லர் அது போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட பென்ஷனுக்காக ஒரு சிக்னேச்சருக்கு போயிட்டு பிச்சைக்கார மாதிரி வாசப்படியில் உட்கார வேண்டியது இல்ல. நினைக்க முடியல சார். இந்த சினாரியோ மாத்தணும். இந்த மாதிரி இல்ல, டாக்குமெண்டேஷன் வாரிசு சர்டிபிகேட் எல்லா ப்ரூஃபும் எங்க வீட்டுல கரெக்டா இருக்கு. அண்ணா இறந்த சர்டிபிகேட் அதை அலைஞ்சு வாங்கி போயிட்டா 1 மாசம். மறுபடியும் என்ன போயிட்டாங்க, அண்ணா வந்து 2005 இறந்து. மறுபடியும் என்ன பண்ணாங்க, இல்லாத ஒரு பொண்ணு ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லாத ஒரு பொண்ணு உங்க இன்னொரு பொண்ணு செத்து போச்சு அதோட சார். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் சார். அதாவது அவங்க அம்மாவோட பென்ஷன் இந்த அம்மாவுக்கு கொடுக்கறது, அப்போ இறந்து போன ஒருத்தருடைய டீட்டெயில் கேட்கறதுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த ரெக்கார்டுல இருக்கிறவனுக்கு எதுக்கு அது என்னத்துக்கு கனெக்ட் பண்றாங்க? இப்ப நான் ஒரு ரெக்கார்டு காமிச்சதுல பாருங்க, அம்மாவோ அப்பாவோ இறந்து போச்சு, எதனால பப்ளிகேஷன் பண்ணலன்னு மகள்கிட்ட கேட்டா மகள் எப்படி சார் சொல்ல முடியும்? எந்த பேஸ்ல சொல்ல முடியும்? நான் எனக்கு தெரிஞ்ச இதுல வந்து அந்த மேட்டரை அனுப்பின திருப்பி அனுப்பியிருக்காங்க. இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் ரிப்ளை. ஒரு 2 பேர் இறந்து அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டு மகளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல, மகள்கிட்ட விளக்கம் கேட்ட மகள் என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இந்த விஷயம் தான் நான் வந்து அந்த அக்டோபர் 8ஆம் தேதி நடந்த அங்க கமாண்டர் எல்லாம் உட்காந்து அன்னைக்கு இருந்தீங்களா நீங்க? கேட்டேன் நான். இப்ப இதே மாதிரி 2 வீரநாரிக்கு இப்ப பென்ஷன் கிடைக்காது இருக்கு. இந்த ஆதார் இந்த ஸ்பாட்ஸுக்கு அப்புறம் இறந்ததுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டு ப்ராப்ளம் ஆயிட்டு இந்த மாதிரி இப்ப நம்ம வேற ஒரு வெல்ஃபேர் வேற என்ன வெல்ஃபேர் இருக்கு பெருசா நமக்கு சார்? வேற என்ன வெல்ஃபேர் இருக்கு? ஒரு அம்மாவுக்கு ஒரு பேசிக் நீட் அவரோட பென்ஷன், அது இல்லாத இருக்கும்போது பின்ன என்ன சார் வெல்ஃபேர்? இப்ப நமக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. நீங்க பாருங்க, நான் இந்த வீடியோ மூலமா எகைன் சொல்றேன், இந்த ஸ்பாட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ் மேன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா ஒரு ஆட்டும், நமக்கு எல்லா ரெக்கார்டும் கரெக்டா இருந்தாலும் ஆட்டும். ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் வழியா போகும்போது எங்காவது இடத்துல போய் நிக்குவது, அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் பார்த்துட்டேன் இதுவரை. நான் சிடிஓ விட்ட நீங்க இப்போ நான் சொல்றேன், சிடிஓ விட்ட நான் இப்போ போன் நம்பர் வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்க போறேன். அவர் வீடியோ விட்டுருக்காரு, அவர்கிட்ட போய் நான் பேசணும். அதுல மிக முக்கியமான ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பிப்ரவரி எண்டிங்ல வந்து பென்ஷன் ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்த வேர்டே தப்பது. பென்ஷன் ஹோல்டு பண்ணலாம், அவ்வளவுதான், ஸ்டாப் பண்ண முடியாது யாருன்னு. அவர் அந்த வீடியோ நீங்க கவனிச்சாச்சுன்னா ஸ்டாப் பண்ண போற அது எத்தனை எக்ஸ் சர்வீஸ் மேனு இல்லாட்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் வீரநாரிகளுக்கு மண்டை வலி எடுத்துரும் தெரியுமா? பென்ஷன் நின்று போயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்துரும் இல்ல. ஜஸ்ட் லைஃப் சர்டிபிகேட் வந்து 2 விஷயத்துல தான் அவர் அது சொன்னது. 2 விஷயத்து தான். ஒண்ணு சென்சர், அடுத்ததுதான் உயிரோடு இருக்குதா இல்லையான்னு. அந்த லைஃப் சர்டிபிகேட்டே சென்சர் தான். எத்தனை பென்ஷனர்ஸ் இறந்திருக்காங்க, எத்தனை பென்ஷனர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, அதோட மெயினே அது சென்சஸ் தான். அது முடிஞ்சுதான் அவர் ஏமாத்திட்டு வாங்குறாங்களா, ஏமாத்திர வாங்குறது அது வந்து செகண்டரியில வர்ற விஷயம். அப்போ ஒரு சீஃப் ஒருத்தர் உட்காந்து பேசும்போது என்ன பேசணும், மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கணும். யாராவது எக்ஸ் சர்வீஸ்மே தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை இல்லாத லைஃப் சர்டிபிகேட் கொடுக்க இருப்பாங்களா? எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அதுல 5 இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு, 36 டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற இடத்துல 5 இடத்துல சர்வீஸ் சென்டர் இருந்தாச்சுன்னா, கன்னியாகுமரியில் உள்ள ஒருத்தர் இறந்தாச்சுன்னா எங்க வரணும்? அந்த கோயம்புத்தூர் வரணுமா? சொல்லுவாங்க அங்க போனா போதும். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு ஃபார்ம் இல்ல, நீங்க எடுத்துருவாங்க, நீங்க திரும்பி வருவீங்களா? அந்தந்த இடத்துல அந்தந்த ஜில்லா சைனிக் போர்டுல ஒரு ஸ்பால்ஸ்ட சர்வீஸ் சென்டர் போடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாது. ஒரு கம்ப்யூட்டர் போட்டுட்டு ஒருத்தர் போடுறதுக்கு அழுதுகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உள்ளதை எக்ஸிகியூஷன் பண்ணணுமா, இல்ல அடுத்தவரை பத்தி பேசிட்டு இருக்கணுமா? கண்டிப்பா டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அதெல்லாமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னைக்கு இந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இந்த அம்மா வந்ததுனால நம்ம ஒரு வீடியோ விடுறோம். இது நிறைய ரீச் ஆகணும்.
ரீச் ஆயிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் வரணும். டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் இந்த மாதிரி நம்ம பென்ஷன் வாங்கி கொடுக்கணும். எனக்கு புரியல, இந்த ஒரு பென்ஷன் அப்படிங்கிறது யாருதுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது மேக்சிமம் ஆபீசர்ஸ் என்ன நினைக்கணும், அந்த அந்த டாக்குமெண்டேஷனை சிம்பிளிஃபை பண்ணி அது கொடுக்கறத பாக்குறதுக்கு என்ன ரெக்கார்டா இருந்தா அது காம்ப்ளிகேட்டட் பண்ணி தான் கொஸ்டின் கேட்கறாங்க, தவிர அதை சரி பண்றதுக்கே மண்டை பிடிச்சு போயிடுங்க. நம்ம என்ன வேலைக்காக வந்திருக்கோம், எக்ஸர்விஸ்மென்ட் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற டெண்டன்சி வேணும். இல்லையே கொஸ்டின் கேட்டு காம்ப்ளிகேட் பண்றதா வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் இல்லாத நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மோஸ்ட்லி அப்படி இல்லையே சார், மோஸ்ட்லி அப்படியே இல்லையா. நானே இப்போ வந்து நிறைய இசிஹெச்எஸ் நாமக்கல் கலெக்டர்ஸ் மீட்டிங் கூட சொல்லியிருக்கேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் டெபுட்டி டைரக்டரா வரணும், அசிஸ்டன்ட் டைரக்டரா வரணும், அவங்களுக்கு தான் எக்ஸிபிஷனுடைய ப்ராப்ளம் தெரியும் அப்படின்னு. இல்ல அது தெரிஞ்சாலும் இல்ல செய்யறது இல்ல இல்ல இப்ப அப்படித்தான் நானும் முதல்ல நினைச்சேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆபீசர்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு வெல்ஃபேர் ரீச் ஆகணுமோ இல்ல, கண்டிப்பாக இல்ல. நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அந்த டிஃபென்ஸ்ல ஆபீசரா இருந்து அந்த ஆட்டிடியூட் மாறல. எஸ், இதுதான் பிரச்சனை. அதுதான் அந்த இடத்துல அது இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அசோக் சார், என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன பண்றேன்னா, நம்ம டிஎன்இஎஸ்என் கன்வென்ஷன் இப்போ வந்து நாமக்கல்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. நாமக்கல்ல நீங்க கூட்டிட்டு வந்தது மோர் தென் 25 கேசஸ் இருக்கும் நீங்க கொண்டு வந்து. இதே மாதிரி நீங்க அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகணும். எஸ்டாப்ளிஷ் ஆகி நீங்களே பண்ணணும், எங்கிட்ட கைட்லைன் வாங்கிட்டு சார் என்ன பண்ணணும் ஏதுல பண்ணணும் அப்படின்னு பண்ணியாச்சுன்னா அங்கேயே இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, அவங்க கூட்டிட்டு போகணும். எம்இஜி காரங்க, நான் ஆர்ட்லரி எம்இஜி காரங்க. இல்ல நீங்க கூட்டிட்டு போக வேண்டாம். எப்பொழுதும் வந்து நீங்க என்ன பிரச்சனை, நமக்கு இப்போ மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னா, நேவிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் நமக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஃபார்மேட்ல நடக்குது. அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. பென்ஷன் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு தான் இருக்கு. அப்போ ஒரு சிங்கிள் ஃபார்மேட்ல அது மூவ் ஆகும். பட்டாளக்காரை பொறுத்தவரை, நம்ம ஆர்மியை பொறுத்தவரை 19 ரெக்கார்டு இருக்கு. 19 ரெக்கார்டுல 19 டைப்பான ஃபார்மேட் இருக்கு. காமன் ஃபார்மேட்டா இருந்தா பரவாயில்ல, அவங்கவுங்க ரெக்கார்டுக்கு அவங்கவுங்க எப்படி ஃபார்மேட் வச்சு அது மாதிரி. அதனாலதான் இந்த அலைச்சல். அப்போ பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னா இந்தியாவில ஒரே ஃபார்மேட் தான் இருக்கும். சிங்கிள் ஃபார்மேட், சிங்கிள் டோர் சொல்றோம் இல்ல, ஆல் த ஃபோர்சஸ் ஒரே ஃபார்மேட். அப்போ ஜில்லா சைனிக் போர்டுக்கும் ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டை நீங்க வந்து வைத்து அது ஒரு பிராக்டிஸ் ஆயிரும். இதுதான் இது ஒரு வருஷத்துல அடுத்த வருஷம் ஃபார்மேட் வேற. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேசிக்கா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தாச்சு, அவருக்கு பென்ஷன் வேணும், என்னென்ன டாக்குமெண்ட். அதுக்கடையில அந்த வேலை கிடைச்சாதா, இந்த வேலை கிடைச்சாச்சா, இதுலயே பார்த்தாச்சுன்னா அந்த வேலை கிடைச்சாச்சுன்னா அதுல என்ன எத்தனை கொஸ்டின். அதாவது 58 வயசுக்காரர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்கிற கேள்வி 30 வயசாருகிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதுதான் 58 வயசுகிட்ட அதே ஃபார்மேட் தான். அதே ஃபார்மேட். இப்போ நான் ஒரு 52 வயசுல எக்ஸ் சர்வீஸ் மேன் மகன் அனுப்பியிருக்கேன். அது சரியாகி வரப்போகுது பென்ஷன் 52. அத்தனைக்கும் அது ஜில்லா சைனிக் போர்டுல என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு பென்ஷன் இல்லை, ஒண்ணும் இல்லை, கிளம்புங்க. அதை நான் டேக் ஓவர் பண்ணி இப்ப எல்லாமே ரெடி ஆகி பென்ஷன் இது பேப்பர் வந்து எல்லாம் ப்ரோசஸ் பண்ணி இப்ப பென்ஷனுக்கு 52 வயசுல ஒருத்தர் எக்ஸ் சர்வீஸ் மேன் மகன் பென்ஷன் வாங்க போறாங்க. ஜில்லா சைனிக் போர்டு ரிஜெக்ட் பண்ண ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நம்மள மாதிரி உள்ள இனிஷியேட்டிவ் உள்ளவர் இருந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இனிஷியேட்டிவ் ஒரு கண்ணு காணாது. அப்போ அந்த ஜில்லா சைனிக் போர்டும் பின்ன அங்க வந்து ஒரு கம்பல்ஷன் அங்க கிரியேட் ஆகும், நம்ம பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. இத்தனை வருஷம் இல்ல, இனி நாம நீங்க என்னமோ சொன்னீங்கல்ல அது கிடைக்குங்க, என்னமோ பேசும்போது அந்த நாமன் ரோல் இதெல்லாம் செக் பண்றாங்க அந்த இதுல அந்த அப்ப இதெல்லாம் தான் அதோட இம்பாக்ட். அதுதான் இதுதான் காணுது. ஓகே அம்பு சார். வணக்கம். தேவன் என்ற பேரு. நான் இந்த எக்ஸர்சைஸ் ஈரோடுல கிட்டத்தட்ட 2016 ஒரு மெம்பராக இருந்த ஈஸ்வரி மெம்பராக இருந்தது. நம்ம பள்ளி பிரசார் அவர்கள் தலைவராக இருந்து பொறுப்பேற்று வீரனாரி அவர்களை ஒரு சங்கம் உருவாக்கி தேவையான உதவிகளை செய்து வருகிறார். அது மாத்திரமின்றி
நமது அலுவலகத்தில் பணியாற்றி வருகின்ற தீபா அவர்கள் பிஎல் முடிச்சும் கூட இந்த ஆபீஸில் ஒரு அவங்க வீரநாயர்களுக்கு இந்த ரிட்டர்ன் ஒர்க்ஸ் இல்லாதனால அவர் வந்து ஹெல்ப் பண்ணி வருகிறார். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேலரிகளை வந்து எக்ஸர்ஷன் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் ஈஸ்வன் பேரெல்லாம் ஒரு ஃபண்ட்ஸ் செட் பண்ணி போட்டு அதன் மூலமாக வரக்கூடிய கமிஷன் தொகை தான் நாங்கள் ஃபேமிலி செய்கிறோம். இதில் பைத்தியாரங்க அங்கங்கே வந்து தீபாவுக்கு எங்கேயோ அவங்களுடைய பணத்தெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தவறான கருத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அது தவறான உண்மையில் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்ற அவர்களெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் நேராக அவங்களை வச்சு தான் பேசுகிறேன். எந்த விதமான இதில் சாட்சி பேச கிடையாது. அவருக்கு உண்மையாக நாங்களோட போடக்கூடிய அந்த சிட் பண்ணிருந்து தான் வரக்கூடிய கமிஷனுக்கு தான் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அது மாத்திரம் வந்து ஈரோடு வருகின்ற இந்த அவர் கமிஷன் வாங்குறாரு, அவங்க வீரநாயர்கிட்ட அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு, இதெல்லாம் பொய்யான பிரச்சாரம் நிறுத்தி கொள்ளுங்கள். பாதுகாப்புலாம் போட்டு வர்றீங்க ஈரோடுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆளை இன்சல்ட் பண்ணுறது, மெம்பர்ஷிப் அடிப்படை உறுப்பினர்களே இல்லாமல் பொய் பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நிறுத்தி கொண்டு எக்ஸர்மேன் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தனிமர தோப்பாகாது, மரங்கள் நிறைய இருந்தது தோப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸர்மேன் அனைவரும் ஒற்றுமை சமாதானத்தோடு இருந்து இந்த அசோசியேஷன் நடத்துகிற தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு தரணும். இது வந்து ஆல் இண்டியாவில் போகக்கூடிய ஒரு நியூஸ். இந்த தமிழ்நாடு எக்ஸர்மேன் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன தவறான கருத்துக்கள்லாம் பரப்புறது நீங்க ஒற்றுமையா இருந்து இந்த முன்னிருந்து அவர் வேலை செய்யறது ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்காரு, அதை நீங்க நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரெண்டாவது வீரவாசனம் பேசுறீங்க வந்து அங்க அடிப்பா இங்க அடிப்பா, அதெல்லாம் எக்ஸர்மேன் ஆளு இருக்காரு. இதுவே உங்க மேல ஃபைட் பண்ணலாம். நீங்க ஒரு சிலிண்டர் நீதி தரீங்கிறது ஒரு எல்லாருக்கும் ஊர்ஜிதமாயிடுச்சு. அதனால உங்க மேல ஆக்ஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. இதெல்லாம் நிறுத்திட்டு வேலை செய்ய விடுங்க. உங்களால முடியல, அவங்க வேலை செய்யறதும் வேலை செய்யட்டும். நீங்க எதுவும் சப்போர்ட் பண்ணுங்க. பழைய காரியத்தெல்லாம் மறந்து ஒரு ஒற்றுமையா நீங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த எக்ஸர்மேன் கன்வீனியன்ஷியல் ஆர்கனைசேஷன் நடத்தணும். அதுதான் என்னுடைய தாட். இது வீரவசனம் பேசாம உதவி நின்றுங்க. அவர் செய்யட்டும். இப்போ நீங்க பார்த்துருப்பேன், அம்மா பேட்டி கொடுத்த இந்த பென்ஷன் யார் வாங்கி தரா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை செய்யறாங்க. அவருக்கு குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. நீங்களாம் தேவையில்லாம என்ன பண்ணாம திரும்பி வாழணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஷீலாமா, இது உங்க விடோஸ் ஃபெடரேஷனை பத்தி சொல்லுங்க. நம்ம இப்போ இந்த விடோ ஃபெடரேஷன் மூலியமா நான் பேசுறேன். என் பேர் ஷீலா. விடோ ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. அதிலிருந்து எங்க சாமி எங்களுக்கு எவ்வளவு பையன் சாமி எவ்வளவு பண்றாருன்னா சொல்ல முடியல. எனக்கு இவ்வளவு வயசாகி நான் அவர் வந்து பாக்குறேன்னா அவரோட தூண்டுகோள்னாலதான் அவரோட எங்களுக்கு நல்லது செய்யறது. எத்தனை பேர் கிட்டத்தட்ட 25 பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் மனமான நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. அதே விதமா தயவு செஞ்சு யாருமே தப்பா பேசாம, என் அண்ணன் தம்பியா நான் சொல்றேன், யாருமே தப்பா பேசாம அவர் செய்யறது நீங்க பார்த்துட்டு அவருக்கு ஒரு தூண்டிக்கோளா இருந்துட்டு இது நடத்தணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு மனமாற வேண்டி விரும்பி சொல்லிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோடு மாவட்ட விதவையர் சங்கத்தோட தலைவி திருமதி தீபா சரவணன் பேசுறேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து வக்கீலா இருக்காரு. இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான கேஸ் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்காரு. அதோட 4 வக்கீல் சேர்ந்து மொத்தமா 5 வக்கீல் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இந்த 2500 ரூபா வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜீவானந்தம் சார் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. இது நேர்ல வந்து பார்த்தாதான் அவருக்கு தெரியும். அதாவது எத்தனை பேர் இங்க கொடுத்துருக்குறாங்க கொடுக்கல அப்படிங்கறத வந்து நேர்ல வந்து நீங்க கேளுங்க. அப்ப உங்களுக்கு உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து இங்க பணம் வாங்குறேன்னா இல்லையா அப்படின்னு கஜேந்திரன் சார் சொல்றாரு. கண்டிப்பா அவர் மேல வந்து நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். கஜேந்திரன் சார் மேலையும் ஜீவானந்த சார் மேலையும் கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணுவேன். தேவையில்லாம வந்து பப்ளிக் டொமைன்ல யூஸ் பண்ணி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்து 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா செலவுமே வந்து பழனியப்பன் சார் தான் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து ஆபீஸ் வாடகையில இருந்து நாங்க எங்காவது போறது வர்றது எல்லாமே வந்துட்டு அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு 2500 ரூபா வாங்கி நீங்க என்ன பாத்தீங்க? நீங்க அதை சொல்றதுக்கு உங்களுக்கு முதல்ல அருகதையே கிடையாது. உங்களுக்கு நீங்க ஒருவேளை ஏதாவது 2 பேர்த்த நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா மீட்டிங்க்கு? ஒண்ணுமே இல்லாம சும்மா 4 செவத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்திருக்கிறீங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஷீலம்மா, நான் இங்க நம்ம எத்தனை பேரு நம்ம வந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு நாளா நம்ம இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்.
நீங்க மட்டும் இல்ல, எத்தனை லேடிஸ் வந்துட்டு இருக்கிறோம் இங்க. என்ன நம்ம வந்து பணம் வந்து எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோமா? நாங்க 5 பைசா கூட நாங்க எடுக்கிறது நாங்க கை காசை போட்டு நாங்க செலவு பண்ணி அசோசியேஷனை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். சொல்ல போனா நாங்க கூட நான் கூட ஒரு நயா பைசா இத்தினார் வச்சு இதுக்கடையில ஒரு கொஸ்டின் கேட்டது. அம்மா, உங்களை நானு வந்து 2-3 வாட்டி தாலுகா ஆபீஸ்ல கார்ல கூட்டிட்டு போனேன்ல, ஆமாங்க சார். இப்போ பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து இல்ல, ஆமாங்க சார். இதுல இருந்து நீங்க எனக்கு அசோசியேஷனுக்கோ எனக்கோ எவ்வளவு காசு கொடுத்துருப்பீங்க? அதெல்லாம் கிடையாதுங்க சார். சங்கத்துக்கு மட்டும் அம்மா இருக்கையில ஒரு 250 ரூபாய் கட்டுங்க. அப்புறம் அது அப்போ ஒரு Membership. மெம்பர்ஷிப்புக்காக அதுவும் எப்ப கட்டிருப்பீங்கம்மா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். 5 வருஷம் அப்போ கட்டிருக்கேன். அதுல இருந்து இன்னே வரை நீங்க நம்ம இந்த பென்ஷன் வேண்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாது உங்களை பார்த்தாலே வாங்க தோணும். ஆமா, உங்ககிட்ட எப்படியாவது உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்து நீங்க சாப்பிட்டுட்டு போங்கம்மான்னு சொல்ற இடத்துல இருக்கும். ஏன்னா மனசா நீங்க கலந்து போயிருக்கீங்க. ஆமா. எல்லா வீரநாரிகளும் அப்படிதான் மனசா உடைஞ்சு போயிடுறாங்க. நான் ரொம்ப உடைஞ்சிட்டேங்க சார். ஓகே, டோன்ட் வரி, இப்ப தைரியமா இருங்க மேடம். நீங்க சொல்லுங்க. ஜீவானந்த சாரும் கஜேந்திரன் சாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் பொது வழியில. இந்த மாதிரி வந்து சாரை வந்து அவமரியாதை குறைவா பேசுனதுக்கு நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். உங்க 2 பேருக்கு மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து நாங்க பண்ண போறோம். ஈரோடு அசோசியேஷன் விடோஸ் ஃபெடரேஷன் சார்பா நாங்க வந்து தனியா உங்க 2 பேருக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ண போறோம். அதாவது அந்த என்ன சொல்றது, கலவரம் தூண்டுற மாதிரி அந்த வலி தாங்க முடியல இல்லையா? உங்களால செய்ய முடியலன்னா அமைதியா இருந்துக்கணும். செய்யறவங்களை வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் மண்டையில மூளை இருக்குதா இல்லையானே தெரியல. இப்படித்தான் வந்து பேசுறதா? ஒரு ஆர்மில சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நல்ல சர்வீஸ் பண்றவரு இப்படி கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? உங்களுக்கு குடும்ப கொட்டிக்கு இருக்குதா இல்லையா? உங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறது வந்து மகளிர் குலத்தவே வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. இப்ப பழனி சார் வந்து அதுல 45,000 எடுத்துட்டாருன்னு சொன்னீங்களே, அதுக்கு கணக்குக்கு சம்பந்தம் இல்லையே நீங்களே இப்ப நிரூபிச்சு காட்டிட்டீங்க. நீங்க தான் எல்லாருமே போயிட்டு அந்த ஜேம்ஸ் தங்கையாவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப எல்லாமே அது கிளியர் ஆகி போச்சு. ஆனா இதுல நீங்க பண்ணின தப்பு என்னன்னா, மினிஸ்டர் கையில கொடுத்திருந்தா இன்னும் உங்களுக்கு வெல்ஃபேர் ஃபண்ட் அதிகமா கிடைச்சிருந்திருக்கு. அதை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. இப்போ நாமக்கல் எக்ஸ்-சர்வீஸ்மேன், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், டிஸ்ட்ரிக்ட் அந்த அதுல அட்வைசர், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் அட்வைசர், ஈரோடு இசி மெம்பர்ஸ் எல்லாம் பேசுறது நீங்க கேட்டீங்க. இதெல்லாம் வந்து ஒரு தயாரெடுப்போட பேச வச்சது கிடையாது. இது உண்மையான ஸ்டேட்டஸ். நாங்கெல்லாம் வந்து சிவில் லேடிஸ் கிட்டயோ இல்லாட்டி யூனிக் எக்ஸ்போர்ட்டட் லேடிஸ் கிட்டயோ கூப்பிட்டெல்லாம் பேச வைக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க இல்ல, ரொம்ப நேர்மையான, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். எங்களுக்கு இந்த வல்கர் வேர்டெல்லாம் சொன்ன தெரியாது. நீங்க என்னெல்லாம் பப்ளிக் டொமைன்ல பேசுறீங்களோ உங்களோட ஒன்னும் பண்ண முடியாது. உங்க லீடருக்கும் பண்ண முடியாது. லீடர் பண்ணவே முடியாது, அதை விட்டுருங்க. அதாவது கேர்னல் நாகராஜ்க்கு பாவம் நீங்க எல்லாம். பின்னையும் இவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்களே, 75 வருஷம் பின்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கடந்த பல வருஷங்களா மிகப்பெரிய சாதனைகள் செய்துட்டு இருக்கேன், 1-2 இல்ல. அதெல்லாம் நீங்க வந்து மாநாடு 10ஆம் தேதி பார்ப்பீங்க. அங்க கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளிக்கு வந்தாச்சுன்னா செருப்பு கழட்டி அடிக்கணும். என்ன லாங்குவேஜ் இதெல்லாம்? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதெல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் பேசுறது. உங்களுடைய செயல்பாடுகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் வீடியோலயும் நான் சொல்லியிருந்தேன், உங்களை மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் ரசிப்பாங்க, அதை வெல்கம் பண்ணுவாங்க, உங்க கேரக்டர் உள்ளவங்க. பாக்கி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது இல்லாத உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு வெல்ஃபேரும் பண்ண முடியாது. ஒரு விதத்தில் உள்ள அறிவும் இல்லை. பாக்கி நீங்க பேசுறதுக்கு எல்லாமே நாங்க ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாம் பார்ப்போம். லீகலா என்ன இதுக்கு முடிவெடுப்போம் அப்படின்றது பார்ப்போம். ஏன்னா உங்களை மாதிரி வேலை இல்லாத இருக்கிறது இல்லை. நான் ஓவர்லோடு, அவ்வளவு ஒர்க்கு, யூனிக் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி பெரிய நிறைய மணி ஸ்கேம் இது.
எல்லாருக்கும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வேலை ஜாஸ்தி. அதுக்கு ஒரு தனி டீமே உங்களை வந்து அந்த லீகல் பண்றதுக்கு இன்னொரு லீகல் டீம். இப்ப நீங்க எல்லாமே அந்த மேரேஜ் ஆகாத ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் மகளிட 52 வயசான மகளிட அந்த சூழ்நிலை நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அப்பாவும் அம்மாவும் இல்லை, அந்த ஃபேமிலி பப்ளிகேஷனும் இல்லை. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஏதொரு கேஸும் கண்டிப்பா அது பாசிட்டிவாக முடிச்சு அந்த அம்மாவுக்கு பென்ஷன் வாங்கி கொடுப்போம். இதே மாதிரி தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியாவில் எங்க இருந்தாலும் இந்த மாதிரி கேஸ் இருந்தா ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டி நேரடியா வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.